அனைவருக்கும் வணக்கம். 22/12/2024 அன்றைய நடப்பு நிகழ்வுகள் பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக நம்ம பார்க்க உள்ளது 55வது ஜிஎஸ்டி கூட்டம் ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள ஜெய்சால்மரில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் செறிவூட்டப்பட்ட அரிசிக்கு 18% 5% வரி குறைக்கப்பட்டுள்ளது. ஜீன் தெரபிக்கு முழு வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் பழைய கார்களுக்கான வரியானது 12% 18% உயர்ந்துள்ளது. அடுத்ததாக நம்ம பார்க்க உள்ளது சாகித்ய அகாதமி விருது 2024. இந்த விருதானது தமிழகத்தைச் சேர்ந்த வெங்கடாச்சலபதிக்கு வழங்கப்பட்டுள்ளது. இவர் எழுதிய திருநெல்வேலி எழுச்சியும் வ.உ.சி.யும் 1908 என்ற நூலுக்காக இந்த விருதானது வழங்கப்பட்டுள்ளது. நமக்கு தெரியும் வ.உ. சிதம்பரனாரின் சுதந்திர போராட்டத்திற்கு ஈடு இணை எதுவும் இல்லை என்று. அவரை பற்றி ஒரு சின்ன மேற்கோள் ஒன்று பார்க்கலாம். காற்றடிக்கும் பக்கமெல்லாம் போகும் தன்மை வ.உ.சியிடம் இல்லை என புகழ்ந்து கூறியவர் திருவிக அவர்கள். அடுத்ததாக நம்ம பார்க்க உள்ளது இந்திய தொழிலதிபர் ரவி பிள்ளை என்பவருக்கு பஹ்ரைன் நாட்டின் உயரிய விருதான மெடல் ஆஃப் எஃபிஷியன்சி என்னும் விருதானது வழங்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக நம்ம பார்க்க உள்ளது முதலாவது உலக தியான தினம் நியூயார்க்கில் உள்ள ஐநாவின் தலைமையிடத்தில் டிசம்பர் 21 கடைபிடிக்கப்பட்டுள்ளது. மேலும் உலக தியான தினமாக டிசம்பர் 21 அறிவிக்க ஐநா பொதுச்சபை ஒப்புதல் அளித்துள்ளது. ஏற்கனவே ஜூன் 21 சர்வதேச யோகா தினமாக ஐநா 2014 அறிவித்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக நம்ம பார்க்க உள்ளது வடகிழக்கு மாநிலங்களுக்கான சமூக பொருளாதார வளர்ச்சிக்கான ஒருங்கிணைப்பு கவுன்சிலின் 72வது கூட்டம் திரிபுராவில் உள்ள அகர்தலாவில் நடைபெற்றது. மேலும் வடகிழக்கு பிராந்தியத்தில் கடந்த 10 ஆண்டுகளில் 20 அமைதி ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது என்பது குறிப்பிடத்தக்கது. நமக்கு தெரியும் வடகிழக்கு மாநிலங்களாக அருணாச்சல பிரதேசம், அஸ்ஸாம், மணிப்பூர், மேகாலயம், மிசோரம், நாகாலாந்து, சிக்கிம் மற்றும் திரிபுரா உள்ளது. அடுத்ததாக நம்ம பார்க்க உள்ளது ஐநாவின் சர்வதேச நீதி கவுன்சிலின் தலைவராக முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி மதன் லோகூர் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். ஏற்கனவே பிஜி நாட்டின் நீதிபதியாக 2019 தேர்வு செய்யப்பட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. மற்றொரு நாட்டில் உச்சநீதிமன்றத்தில் நீதிபதியாக நியமிக்கப்பட்ட முதல் இந்திய நீதிபதியும் இவர்தான். அடுத்ததாக நம்ம பார்க்க உள்ளது அரேபிய வளைகுடா கோப்பை, அதாவது கால்பந்து போட்டி. இந்த கால்பந்து போட்டியின் தொடக்க விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக இந்தியாவின் பிரதமர் மோடி அவர்கள் குவைத் சென்றுள்ளார். 43 ஆண்டுகள் கழித்து இந்திய பிரதமர் ஒருவர் அரேபிய வளைகுடாவிற்கு சென்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி.